மிகப்பெரிய பிஸ்னஸ் நடத்தி கொண்டிருந்த ஒரு பிஸ்னஸ் மேன் பாருங்கள், அவர் தன்னுடைய தொழிலில் திடீரென்று லாஸ் ஆகிட்டார். நல்லா லாபம் எடுத்துக்கொண்டிருந்த அவருக்கு திடீரென்று சொல்லி ஒரு நஷ்டம். இதனால் அவர் பாருங்கள் ரொம்ப நிம்மதியை இழந்தார், சமாதானத்தை இழந்தார். லாஸ்ட்டில் எப்படியாவது கம்பெனியை முன்னாடி கொண்டு வந்துன்னு சொல்லி அவர் போய் லோன் வாங்கினார். லோன் வாங்கி அதை செஞ்சார், அதுலேயும் அவர் சக்ஸஸ் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தற்கொலை செய்து அவர் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவங்களுடைய ஒய்ஃபு அந்த கம்பெனியை எடுத்து இன்றளவும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்து நடத்த தொடங்கிய பொழுது பல கடன்கள், பல லட்சம் கோடிகள் கடன்கள் அது இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் அந்த கடன்களை எல்லாம் அடைத்து இன்றைக்கு நல்ல ஒரு லாபத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பாருங்கள், சமாதானத்தை இழந்துட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, சங்கீதம் 119 165 வசனத்தில், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானம் இல்லை என்றால், நாம் அந்த வசனத்தை எடுத்து, அவருடைய வார்த்தையை எடுத்து, அந்த வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது நமக்குள்ளே தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். நம்ம என்ன வழின்னு நம்ம தெரியாமல் இருக்கிற பொழுது அவருடைய வேதத்தை நாம் நேசித்து அதை படிக்கிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது கர்த்தர் வழிவாசலை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒருவேளை பலவிதமான குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம், தோல்வி அடைந்தவர்களாய் நீங்கள் நிற்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசியுங்கள். அந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலை வேளையிலே அதை வாசித்து நீங்கள் தியானியுங்கள். உங்கள் இருதயத்திலே சமாதானம் உண்டாகும். உங்களுடைய காரியத்துக்கு ஒரு வழி பிறக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். இன்றைக்கு அநேக தற்கொலை செய்து கொள்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் என்பது இல்லை. நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள், அதை தியானியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். God bless you. God bless you.